வாழ்க வளமுடன். எனக்கு ஓரளவுக்கு சமைக்கவும் தெரியுங்க. சமையலில் ஒரு சின்ன குறிப்பு சொல்ல தான் வந்திருக்கேன். நம்ம பெரும்பாலும் கிச்சனில் என்னுடைய ஏஜுக்கெலாம் நிறையா கிச்சனில் நின்று முட்டி வலி வந்ததே அதே காரணம் என்று கூட சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு சமைக்க பிடிக்க மாட்டேங்குது, கடையில் வாங்கி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வீட்டில் செய்து சாப்பிட்றது நமக்கு ஆரோக்கியமானதும் கூட, நல்லதும் கூட உடம்புக்கு, இல்லைங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தக்காளி மலிவாக விற்கும்போது தக்காளியை ஒன்றுமே போடாதீங்க, பச்சையை அப்படியே ரன் பண்ணுங்கள். வானொலியை வைங்க. கொஞ்சம் உங்களுடைய நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதை ஊற்றுங்க. கடுகு பெருங்காயம் தளிச்சு விடு, தக்காளியை கொட்டுங்க, மிளகாப்பொடி உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுங்க. இது ஒரு வகையான சட்னி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சரிங்களா? இதையே பார்த்திங்களா, இந்த தக்காளியிலே வெங்காயம், பச்சை மிளகா போட்டு சீரகம் போட்டு தாளித்து வச்சிக்கிட்டால் அது ஒரு தக்காளி கடைசல் ஆயிரும். அந்த தக்காளியிலே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்டால் குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்வீட்டாக ப்ரெட்டுக்கு சாண்ட்விச் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். வாழ்க வளமுடன்.